ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ஓட தேர்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங்கான டீம். February 21 2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:30 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 100% TDS GST கிடையாது. பெஸ்ட்டான ஆப்பாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல லாபம். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கமிஷன் குறைவாக எடுத்துருக்கிறதுனால அந்த லாபம் உங்களால் கொடுக்க முடியுது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஆப்கானிஸ்தான் பாசிபிளாக இந்த 11ஓட போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இக்ரம் அலிகில், ஃபரீட் மாலிக், நவீத் ஜட்ரான் அண்டு கரோட்டி இவங்களுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இக்ரம் அலிகிலுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, மிடில் பேஸில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து மேலே இருக்க செடிகுலோ அட்டலை வெளியில் வைக்கலாம். செடிகுலோ அட்டல் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ரீசன்ட் டச் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்றனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தோணுது. டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லையும் கண்டிப்பாக செடிகுலோ அட்டல் நல்ல சாய்ஸு. குர்பாஸ், இப்ராஹிம் ஜட்ரான் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை அட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜட்ரான் ஒன் டவுன் அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் ஜட்ரானை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பொசிஷனில் நல்லா விளையாண்டுருக்காரு, ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காரு. அதனால் அப்படியே கண்டினியூ ஆகும். ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி இருந்தது, அதனால் நிறைய விளையாடாமல் இருந்தார் ஆப்கானிஸ்தான் டீமுக்காக. இப்போ இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கார், செலெக்ஷன்லேயே இருக்கிறனால பெஸ்ட்டாக பார்க்கலாம். குர்பாஸ் குயிக்காக ஆடுவார், நிறைய பக்கம் விளையாடுற அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ரஹ்மத் ஷா, சாஹிடி மிடில் இந்த டீமுக்காக பெஸ்ட் அவுட்புட்ஸை கொடுத்துருக்காங்க. ஒமர் ஜாயின், நைபு, நபி, ரஷீத் கான்கிற மாதிரி மிடில் ஆல்ரவுண்டர்ஸு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை இங்கே இன்புட்டாக கொடுக்க முடியும். ஃபரூக்கி, நூர் அகமதோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரஷீத் கானோட பவுலிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். நபியோட அந்த பேட்டிங் கொஞ்சம் ஒரியாக தான் இருக்குது, கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. நைபோட இப்போ இருக்கிற பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக ILT20 கலக்குனார். ஒமர் ஷாயோட பேட்டிங் ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பக்கம் போய் விளையாடுறாங்க. சொல்லப்போனால் ரஹ்மத் ஷா, சாஹிடி இந்த டீமோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு. இவங்க ஒன் டே ஃபார்மேட்டில் ஸ்டிக் ஆகிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் அந்த அனுபவம் கிடையாது. வெளியில் போய் விளையாடுறது, ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்டில் நிறைய விளையாடுறது அப்படிங்கிற அனுபவம் கிடையாது. மற்ற எல்லாருமே அந்த அனுபவத்தோடு இருக்காங்க. அப்படின்றதுனால இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பார்க்கலாம். பட் பெரிய பெரிய டீம்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒன் டே கிரிக்கெட் விளையாடுறாங்களா அப்படின்னா அது நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா மட்டும், அதாவது மல்டிநேஷன் விளையாடுற மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸு, இல்லை ஏசியா கப்பில் சில போட்டிகள் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பெரிய டீம்ஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த அனுபவம் குறைவாக இருக்கும் அப்படின்றது தெளிவாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் ஆப்கானிஸ்தான் டவுன் ஆகலாம். பட் ஸ்டில் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் விளையாடுறாங்க. அங்கேயுமே சில ஒன் டேஸ் எல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது ஆப்கானிஸ்தான் டீம் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டீமில் ஓப்பனிங் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. டோனி டிசோசி ரீசெண்டாக நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அவரா ரிக்கல்டானா அப்படிங்கிற கேள்வி. ரிக்கல்டானுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குன்னு தோணுது. ஒரு லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் அப்படிங்கிற ஆங்கிள் தான் யோசிப்பாங்க. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிப்பாங்களாங்கிறது கேள்வி தான். டோனி டிசோசி வித் ரிக்கல்டான் அப்படி கூட யோசிக்கலாம். பட் ரசீவ் ஆண்டர்ஸனை இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த பேஸில் பார்க்கணும். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரீசெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரிட்ஸ்கெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவர் சடனாக இல்லை, அதை பார்க்கணும். அந்த ப்ராக்டிஸ் எதுக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. எனிவே டோனி டிசோசி, ரிக்கல்டான் இவங்களே யாராவது ஒருத்தர் ஓப்பன் பண்ணுவாங்க வித் டெம்பா பாவமா. டெம்பா பாவமா இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு டீசன்ட் லீடர்னு சொல்லலாம். அண்டு ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர், அந்த வகையிலையும் பார்க்கணும். ரசீவ் ஆண்டர்சன், மார்க் ராம் ஓரளவுக்கு டச்சில் இருக்காங்க. குறிப்பாக ரசீவ் ஆண்டர்சனோட டச் நல்லா இருக்குது. ரீசெண்டாக பார்த்தோம் SA20. எய்டன் மார்க் ராம் ஸ்பின் யூனிட்டை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாரு. அந்த பேஸில் யோசிக்கணும். இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா அந்த இடத்துல எய்டன் மார்க் ராமோட இம்பார்ட்டன்ட் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் ஒன் டே கிரிக்கெட் ஒரு ஓவரால் கிரிக்கெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் தான். SA20 ஒரு சில போட்டிகள் அதுலேயுமே கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் பெட்டராக விளையாண்டார் அப்படின்றத பார்த்தோம். டேவிட் மில்லர், கிளாசன், மால்டர் இவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸை அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு. கிளாஸனோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். மில்லர் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் சூப்பராக விளையாடுவார். வியான் மல்டர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பேட்டிங் பேஸில். அண்ட் பவுலிங்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸில் தான் வியான் மல்டருக்கு ப்ரையாரிட்டி ஓவர் ஸ்டப்ஸ்ன்னு நான் யோசிக்கிறேன். ரீசெண்டாக ஸ்டப்ஸோட அந்த ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். யான்சன், மகராஜ்,
ரபாடா வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டின்னு சொல்லலாம். அதில் யான்சன் ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். மகராஜ் ஸ்டெடி பண்ணணும்னா ஸ்டெடி பண்ணுவார், அந்த இடத்துல பார்க்கணும். ரபாடா ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், டீசெண்டான பவுலிங் நல்லா இருக்குது இப்போ ஓரளவுக்கு. ஆனால் முன்னேருந்து அந்த ஃபார்ம் பேஸில் இருக்காருன்னா அது கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். அதே தான் கிடி பக்கமும் சொல்லணும். கிடி ஆனால் ஒன் டே ஃபார்மேட்டில் நல்லா போகல, கண்டிஷன் ஓரளவுக்கு இருந்ததுன்னா அங்கே வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாரு. இங்கே அவ்வளோ பெரிய சூப்பர் கண்டிஷன்லாம் சொல்ல முடியாது. நல்லா பேட்டிங் ட்ராக் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்க போது அந்த இடத்துல எப்படி பண்ண போகிறாங்க. சம்சி, ஸ்டப்ஸு, போஸ்க்கு இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்களா? 2 ஸ்பின்னர் வச்சு கண்டிப்பாக போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மகராஜ் ஒரு ஸ்பின்னர், சப்போர்ட் தேவைன்னா மார்க்ராம் சைடு போகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே டவுன் ட்ராக்காக லேட்டர் பேஸில் இது இருந்தால் அப்போ யோசிக்கணும். பட் ஷார்ட் டோர்னமெண்ட் தான், லாங் டோர்னமெண்ட்டுன்னு அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது மகராஜுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும், சம்சிக்கு ப்ரையாரிட்டி குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டப்ஸ் எதுவும் உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சா ஸோ ஒருவேளை மேலே வந்து ரியான் ரிக்கல்ட்டானவே வெளியில் தள்ளிட்டு மிடில் ஸ்டெப்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்டெப்ஸு ஒரு சில ஓவர்ஸ் வீசி பார்த்துருக்கோம், அந்த பேஸில் யோசிக்கணும். ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் 55 போட்டியில் 27 பேட் ஃபர்ஸ்ட், 28 சேசிங். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்ல டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான். பட் டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆப்கானிஸ்தானுக்கு கிடச்சிருக்கு. நிறைய நேரங்கள் அவங்க பேட் ஃபஸ்ட்டு பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டீம் தான். ஸோ அதனால் அவங்க பேட் ஃபஸ்ட்டு பண்ணுனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இனிமேல் பிச்சர்ஸ் டவுன் ஆகுது, கொஞ்சம் ஸ்கிட் ஆகி செகண்ட் ஹாஃபில் போனால் கூட அதை கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ண மட்டும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா ஓவராலாக சேஸ் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஈஸியாக சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான் சவுத் ஆஃப்ரிக்கா யோசிக்கிற விஷயமா இருக்கும். இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் அடிக்கிறது இம்பார்ட்டனாக சவுத் ஆஃப்ரிக்கா யோசிப்பாங்க. அதில் ரன் ரேட் அடிப்படையில் அடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆப்கானிஸ்தானா சவுத் ஆஃப்ரிக்காவா எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக பார்க்குறேன். அவங்களோட அந்த பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறதும் குவாலிட்டி அப்படிங்கிறதும் மோர் தென் ஆப்கானிஸ்தான் சொல்லணும். அதே நேரத்தில் குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ஸுக்கு இருக்குது, அது வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட இல்லை. ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போதும் அதே நேரத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவோட வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்பின்னு தான். அதில் ரஷீத் கான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கார். நூர் அகமது கூடவே நபி கண்டிப்பாக ஒத்துக்கணும். நபி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக பவுலிங்கில் கண்ட்ரோல் இருக்குது, அதனால் அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் ஃபரூக்கியோட நியூ பால் பவுலிங் நல்லா இருக்குது. அண்ட் ஓவராலாகவே ஆப்கானிஸ்தானை பவுலிங் பேஸில் கண்டிப்பாக நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டிங்கில் கொஞ்சம் குயிக்காக ஆடுற அந்த ஒரு விஷயம் குர்பாஸ் அட்டல் பண்ணலாம், பட் அவங்க ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஜட்ரான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவார், ஆனால் ஓரளவுக்கு ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணிடுவார். ரஹ்மத் ஷா சாகிதிலாம் பெருசாக மேனேஜ் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. ஓரளவுக்கு அந்த 80 ஸ்ட்ரைக் ரேட் வந்தாவே பெருசு அப்படிங்கிற விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது அந்த இடம் தான் ஆப்கானிஸ்தானுக்கு டவுனாக நான் யோசிக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா அதில் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஏன்னா ரியான் ரிக்கல்டன் 100+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியும். பாவுமா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணால் கூட அதுக்கப்புறம் குயிக்காக ஆடுவார், பவுண்ட்ரிஸை நிறையா ரிலே பண்ணி போவார். ரசி வாண்டர்சன், ஐடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், வியான் மல்டர் உங்களோட ஹிட்டிங்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதில் மார்க்கோ யான்சனையும் பற்றி தெரியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா அதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தால் ஆப்கானிஸ்தானோட பவுலிங்கையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் 280+ அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா. இதே ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பேட்டிங் டெப்த் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அதனால் ஒரு 220 இந்த ரேஞ்ச் அடிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் பார்க்குறேன். ஆப்கானிஸ்தான் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது ஒமர்சாய், நைபு, நபி, ரஷீத் கான், ஃபரூக்கி அண்ட் நூர் அகமது இவங்க தான். அண்ட் இதில் ஓவர் பேஸில் முழுமையான்னு பார்க்கும்போது ரஷீத் கான், நூர் அகமது முழுமையாக போட்டுருவாங்க. நபியோட ஓவர் கூட சில நேரங்களில் குறையுது. நைப் ஓவர் தான் ரொம்பவே குறையும்னு நினைக்கிறேன். பட் அவரோட பவுலிங் வேரியேஷன் வெரைட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கு. ரீசெண்டாக IL T20 ரொம்பவே கலக்குனார். ஸோ அந்த பேஸில் ஒரு சில ஓவர் இல்லை கொஞ்சம் பேஸில் எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஃபரூக்கி, நைப் அண்ட் ஒமர்சாய்க்கான பவுலிங் அதிகமாக இருக்கும். அப்போ நபி ஓவர் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கான்னு யோசிக்கும் போது நியூ பாலில் கிடி ரபாடா தான் எடுத்துப்பாங்கன்னு கிடி அண்டு யான்சன் எடுத்துப்பாங்க. ரபாடா கொஞ்சம் லேட்டாக வரல, இல்லை ரபாடா யான்சன் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்பினேஷனில் போயிட்டு கிடி லேட்டாக வர்றாரு. கிடியை பொறுத்தவரை நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார், கொஞ்சம் ஸ்லோவாக வீசுவார் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அப்படியாவது யோசிச்சு கிடி அண்ட் யான்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மகராஜ், மல்டரு,
மார்க்ராம் இங்கேயுமே 6 ஆப்ஷன்ஸு. மார்க்ராமோட ஓவர் பாசிபிளாக மிடில் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்கன்னா அங்கே கொஞ்சம் ஓவர்ஸ் இருக்கலாம். ஓவர் பேஸில் குறையும்னு சொன்னால் கிடியோட ஓவர் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் பார்க்குறேன். அண்ட் மல்டரோட ஓவரும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க கொஞ்சம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஐடன் மார்க்ராம் மிடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருந்தால் முழுமையாக கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட ஓவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இங்கே யான்சன், மஹராஜ், ரபாடாவோட ஓவர் முழுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒமர் சாய், ஹென்ரிஸ் கிளாசன், மார்க்கோ யான்சன் சைடு நிறைய பேர் கேப்டனாக போயிருக்காங்க. அண்ட் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் ஆல்ரவுண்டர்ஸு, விக்கெட் கீப்பர், பேட்டர்ஸ் இப்படி யோசிக்கிறத மாற்றி இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது. காரணம் இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்மட் மாறி இருக்குங்கிறதுனால நைபு, பவுமா அண்ட் ஐடன் மார்க்ராம யோசிக்கலாம். நைபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக பேட்டிங்கில் வரதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கன்னா நைபு பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ஃபார்மில் நல்லா இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்ற பேஸில். இந்த ஃபார்மெட்டில் சாகிடியே லேட்டாக வருவார் அப்படிங்கும்போது நைபுக்கான ப்ரொமோஷன் கிடைக்குமாங்கிறது கேள்வி தான். பட் ஓகே, ட்ரை பண்ணலாம். ஒரு 50+ ஸ்கோர் 2 விக்கெட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு யோசிக்கணும் தான். தெம்பா பாவமா, எய்டன் மார்க்ராம இங்கே நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஒரு பாயிண்டில் தெம்பா பாவமாவை ஏன் யோசிக்கணும்? இப்போ இருக்கிற ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படின்னா ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக அவரோட பேட்டிங் நல்லா இருக்குது. ஸோ அந்த பேஸ்லேயும் அதே தான் எய்டன் மார்க் சைடும் சொல்லணும். ஓரளவுக்கு ரஷீத் கான் மாதிரி பவுலரை மேனேஜ் பண்ணணும்னா இந்த 2 பேட்டர்ஸ் நல்லா பண்ணலாம். நைபு, நூர் அகமது, டேவிட் மில்லர், பியான் மல்டர் இவங்கெல்லாம் ஜிஎல் பிக்குக்கு கன்சிடர் பண்ணணும். நைபை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக 2 பேசர் மட்டும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்துல, அதாவது ஒமர்சாய் அண்ட் ஃபருக்கி தான் சொல்லப்போனால் சிங்கிள் பேசர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருக்கும்போது நைபுக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் கன்சிடரபிள். பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா ஆட முடியும். ரீசெண்டாக மேனேஜ் பண்ணி ஆடி இருக்காரு. நூர் அகமது கண்டிப்பாக சூப்பர் பவுலர். ஃப்ளாட் ட்ராக்லேயும் இவரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் அந்த 40 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ஃபீல்டில் ஸ்ப்ரெட் ஆகிறது, தேர்ட் பவர் பிளே அப்படிங்கிற அந்த இடத்துல. மில்லர், மால்டர் 2 பேருமே குவாலிட்டி பிளேயர். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் இவங்க 2 பேருமே கன்சிடரபுளாக இருப்பாங்க. தெம்பா பாவமா அண்டு எய்டன் மார்க்ராம கேப்டன், வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டியூங்கிறது பெரிய ஃபேக்டராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சில்னஸ் ஆட் ஆகுது. அதுவும் பேட்டுக்கு ரொம்ப எளிதாக எடுத்து கொடுக்குது. அந்த வகையில் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டீம் கிரியேட் பண்ணலாம். கிளாசன், குர்பாஸ் 2 பேர்த்தையும் பிக் பண்ணலாம். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் இது நல்ல சாய்ஸு. பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் கிளாசனை மிஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ரிக்கல்டன் வர்றாருன்னா இல்லை டோனி டீசல் சிவர்னா அவங்க 2 பேர்த்தில் ஒருத்தரை பிக் பண்ணுறது நல்ல சாய்ஸு. பாவுமா ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ். ரசிவான் டெடசனோட டச் நல்லா இருக்குது. ஜட்ரான் ஓகே, ஸ்டில் பார்க்கணும். ரீசெண்டாக அவ்வளோவா பார்க்கல அவரோட கிரிக்கெட்டை. ரஹ்மத் ஷா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு. இருந்தாலும் ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்ம் பேஸில் டவுனாக இருக்குது. சஹிடியை பிக் பண்ணலாம். கொஞ்சம் பால் ஓல்ட் ஆகும்போது விளையாடக்கூடிய எபிலிட்டி. ஸோ அந்த பேஸில் சஹிடி டீசன்ட் சாய்ஸு. யான்சன், நபி ஓரளவுக்கு ஓகே. ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் டீசெண்டாக இருக்கலாம். பவுலிங் பேஸ்லேயும் அதிகமாக இருக்கலாம். அந்த வகையில் நபி ஒரு சின்ன கன்சிடரேஷன். பவுலிங் பேட்டிங் 2மே அப்படின்றதுனால ஒமர் சாய் நல்ல சாய்ஸு, மார்க்ராம் நல்ல சாய்ஸு, நைபன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மல்டர் ஒரு பாயிண்டில் பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே கொஞ்சம் யோசிங்க. ஆனால் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பேக் எண்டில் குயிக்காக ஃப்ளரிஸாக ஆடக்கூடிய பிளேயர். இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டத்தில் குயிக்காக ஆடக்கூடிய பிளேயருக்கு வேல்யூ இருக்குது. அதனால் மல்டர் பிக் பண்ண வேண்டிய ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பார். பவுலிங் பேஸ்லையும் சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரஷீத் கான் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. இப்போ தான் இந்த இடத்துல யாரை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். நபி அவ்வளோ கிரேட்டாக இல்லை, அதனால் அவரை மிஸ் பண்ணிவிட்டு ரபாடா. அண்டு இன்னொரு பக்கம் நூர் அகமது எடுக்கணும்னு நினச்சா எடுங்க. பட் அப்படி இருந்தாலும் நூர் அகமது எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்துட முடியும்? 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுக்க முடியும். ஃப்ளாட் ட்ராக்கில் கண்ட்ரோலாக வீசுவார். விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அதே நேரத்தில் மிடில் நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுறாங்க. அந்த பேஸ்லேயும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு மிஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ரைட், கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸு நிறைய பேர் யான்சன் சைடு தான் போயிருக்காங்க. பட் அது அவ்வளோ ஈஸின்னு நான் நினைக்கல. டெம்பா பாவமா அண்ட் மார்க்ராம் இவங்களுக்கு இடையில கேப்டன், வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸாக நான் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தான். இன்னுமே வின்னிங் அளவுக்கு நான் யோசிக்கல. ஸ்டில் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பெரிய டீம்ஸ் எல்லாம் அப்செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற வகையில் சில நேரங்கள் அந்த அப்செட்டு கூட ஏற்படலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற காம்பினேஷன் பேஸில் யோசிக்கும்போது
டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தானை விட சவுத் ஆஃப்ரிக்கா பெட்டராக இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெம்போ பவுமா அண்ட் மார்க் ராமா கேப்டனை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கேப்டனைஸ்க்கான அண்ட் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.